பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் யூதா எழுதின பொதுவான நிருபம் 21வது வசனம். இந்த நாளில் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற விசுவாசம், என் ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிடுவார், என் கடன் பிரச்சனையை மாற்றிடுவார், எனக்கு கார் தருவார், வீடு தருவார், என் பண தேவைகள் சந்திப்பார். ஆமாம், எல்லாமே ஆண்டவர் ஈஸியாக சந்திக்கிற தேவன் தான். ஆனால் அதே சமயத்தில் எதை ஆண்டவர் ஈஸியாக தரமாட்டார் அப்படின்னு யூதா சொல்கிறாருன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ எல்லாமே ஆண்டவர் ஈஸியாக தந்துடுவார், ஆனால் இந்த நித்திய ஜீவனை மட்டும் சீக்கிரமாக ஈஸியாக தரமாட்டார். அப்போ அதுக்காக நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்வதுன்னு யூதா சொல்லித்தர்றாரு. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அவர் 3 பாயிண்ட் சொல்றாரு. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இப்போ சாதாரண விசுவாசம் இருந்தால் நமக்கு ஈஸியாக எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் நித்திய ஜீவனுக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு தேவை. நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மகா பரிசுத்தமாக இருக்கணும். மகா பரிசுத்தத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணம் பண்ணணும். அடுத்து, பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி, நம்மளுடைய ஜெபம் சாதாரண ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது, அது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருந்து நம்ம ஜெபிக்கணும்னு யூதா சொல்கிறாரு. 3வது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. இன்னைக்கு யாரோட அன்பில் நிலைத்திருக்கிறோம்? தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமா, இல்லை உலகத்தினுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமா? அப்போ நித்திய ஜீவனுக்கு எதுவாக நான் பிரயாணம் பண்ணணும், நான் நித்திய ஜீவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்கு எதுவான இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்புல காத்து கொண்டா மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.